இயக்குனர் YSR பிலிம்ஸ் தயாரிப்பில் வினீத் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ், கோபிகா ரமேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் டைரக்டர் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்கு. நானும் 2 தடவை போடும்போதும் பார்த்துட்டே இருக்கேன், நான் எங்கேயாவது வருவேன் நான் ட்ரெய்லரில் இல்லை சார், கஷ்டமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது. சரி பேசலான்னு நினச்சேன். அப்புறம் பேசுகிறேன், யுவன் சார் கிட்ட பேசினேன் அப்படின்னு நான் கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக போய் நின்றுட்டேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததுல. அண்ட் ரியோ, கோபிகா, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரியோ, யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி. ஆமா, எங்க ஹீரோ ரொம்ப மனசுல பறத பேசிடுவாங்க. அதெல்லாம் அப்படிதான். எங்க ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஸ்ருதி கூட அப்படிதான், வீட்டுக்கு போனோட மனசுல படுறதெல்லாம் பேசுவாங்க. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான், கவலைப்படாதீங்க. அக்காவா? ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், கிங்ஸ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ. அண்ட் டீம், ஆக்சுவலாக என்னோடய டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி, நான் ஒர்க் பண்ண டைமிங்குமே ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்கள் கிளி, அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன். அது பெரிய பிளெஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஹார்ட். நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஹார்ட்டு சொல்லாமல் லைஃப்பை கலக்க முடியாது. இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி அது எப்படி தான் தோணுச்சு தெரில. நல்ல கேரக்டர் தான். சின்ன ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பாக ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. போன படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட் ஆகும், அடுத்த படமும் ஹிட் ஆகும். உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும். என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம். நானும் என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும். சார் தேங்க்யூ சார். சூப்பர் மியூசிக் சார். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. உங்களை பார்த்தா தான் நர்வஸ் ஆகிறேன், இல்லைன்னா ஜாலியாக இருப்பேன். தேங்க்யூ. ஸ்வீட் ஹார்ட் டைட்டிலே சூப்பராக இருக்குது, யூத்ஃபுல்லாக நல்ல என்டர்டெய்னிங் ட்ரெய்லருங்க. வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சார் வச்சு பண்ணது செமையாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. 4 பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கொள்ளை எடுத்தால் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே. ட்ரெய்லர் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரியோ சூப்பராக இருக்கீங்க. உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். டஸ்கியா சூப்பராக இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக ஒரு வைப், நல்ல வைப் இருக்குது ட்ரெய்லரில். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளோட STR 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பற்றியுமே பேசலை, வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பாக எங்களுக்கு இருந்தார்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இளன், பியார் பிரேமா காதல், இப்போ இந்த ஃபில்ம் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இது யுவன் படம். ஏறத்தாழ 28 வருஷமா ஃப்ரெண்டு. யுவன் சின்னதுலேருந்து நானும் இவனை சுற்றுறோம். இவனுடைய எவ்வளவோ நல்லது கெட்டதுகளில் நான் பங்கெடுத்திருந்திருக்கேன். யுவன் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மிகச்சிறந்த இசையமைப்பாளரா தெரியல, மிகச்சிறந்த மனிதரா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து யுவன் வந்து பெஸ்ட் மனிதன். அப்படி ஒரு ஹார்ட். அது வந்து ரொம்ப நெருங்கி பழகினது தெரியும். இசையமைப்பாளர்கள் நிறைய வருவாங்க போவாங்க, படம் பண்ணுவாங்க, இருப்பாங்க. யுவன் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயினாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், யுவன் வந்து மிக 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 தூய உள்ளம் படைத்த ஒரு மனிதர். எல்லா இளைஞர்கள் புதுசாக யார் வந்தாலும் சப்போர்ட். நான் பேர் சொல்ல விரும்பலை, இவனுக்கு தெரியும். ஒரு இப்போ லீடிங்காக இருக்கக்கூடிய இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஹீரோ, அவர் என்கிட்ட படம் பண்ணணும்னு ஒரு மேலமாக பேசினார். இவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் தான் வந்து பேசினேன். இவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இன்றைக்கி இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து ரியோ வந்து ஆரம்பத்தில் படம் பண்ணலான்னு நான் ரியோ ஆரம்பம் பிகினிங் போதே நான் ரியோவிட்ட பேசினேன். ஏன்னா ரொம்ப அவர் நல்லா வருவார்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. நான் அப்போவே அவர்கிட்ட பேசினேன். ஏதோ சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை. இந்த படம் யுவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நேற்றுக்கு வினோத் கூப்பிட்டு, இல்லை நாளைக்கு வந்துருங்க காலையில் அப்படின்னு சொன்னதும், சரி டைட்டில் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட்னு சொன்னார். என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் யுவன், அதனால் இதை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவுக்கு வந்து கலந்துட்டுருக்கேன். அந்த படத்துடைய வெற்றி கன்ஃபார்மாக இப்போவே எல்லோரும் பேசும்போது தெரியுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். யுவன் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.